வணக்கம். 3/2/2026 செவ்வாய்க்கிழமை இன்றைய ரிஷப ராசி பலன். ரிஷப ராசியில் பிறந்தவர்களுக்கு இன்றைய நாள் சில நன்மைகள், எதிர்பாராத வரவுகள் மனசாந்தத்தை கொடுக்கும். அதே நேரம் எல்லா விதத்திலும் செய்யும் ஒவ்வொரு காரியத்திலும் வேலையிலும் கவனத்தோடும் எச்சரிக்கையோடும் பொறுமையோடும் நிதானத்தோடும் இருக்க வேண்டிய நாள். சர்வ காரியமும் வெற்றி பெற ஒவ்வொரு வேலையும் சற்று கவனத்தோடு செயல்பட வேண்டும். சிறிய தவறுதல் பெரிய அளவுக்கான மனசங்கட்டம். உற்றார் உறவினர் நண்பர்கள் அனைவரிடத்திலும் கவனத்தோடு பழக வேண்டும். வீண் வாக்குவாதத்தை தவிர்க்க வேண்டும். அப்போதுதான் சர்வ காரியமும் ஜெயமாகும். நண்பர்களே, கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்த ரிஷபராசிக்காரர்களுக்கு சர்வ காரியத்திலும் வெற்றி கிடைக்கும். ரோகிணி அனைத்து விதத்திலும் கவனத்தோடு செயல்பட வேண்டும். சிறிய தவறுதல் கூட ஏற்படாமல் பார்த்து கொள்ள வேண்டும். மிருக சீரித்தம் நினைத்து நிறைவேறும் எண்ணங்களில் வரும் புதிய முயற்சிகள் கை கொடுக்கும். அடுத்ததாக நாம் காண இருப்பது மிதுன ராசி பலன். மிதுன ராசியில் பிறந்தவர்களுக்கு சர்வத்திலும் வெற்றியும் மனமகிழ்ச்சியும் சாந்தத்தையும் சந்தோஷத்தையும் கொடுக்கும். சர்வ காரியம் வெற்றி அடையும். நினைத்த காரியம் நிறைவேறும். எண்ணங்கள் ஈடேறும். புதிய முயற்சிகள் கை கொடுக்கக்கூடிய நாளாக அமையக்கூடும். இன்றைய நாள் மிதுன ராசியில் வரக்கூடிய மிருக சீரிசம் சர்வ காரிய ஜெயம். திருவாதிரை அனைவரிடத்திலும் பக்குவத்தோடு பழக வேண்டும். வீண் வாக்குவாதத்தை தவிர்க்க வேண்டும். தேவையற்ற மனக்குழப்பத்தை உருவாக்கும் வீண் வாக்குவாதம். புனர்பூசம் சர்வ காரிய ஜெயம். நினைத்து நிறைவேற எண்ணங்கள் ஈடேறும். புதிய முயற்சிகள் கை கொடுக்கக்கூடிய நாள். பூசம் வண்டி வாகனங்களில் பயணம் செய்யும் போதும் வேலை செய்யும் இடத்திலும் மிகவும் கவனத்தோடு இருக்க வேண்டும். நண்பர்களே, இன்றைய நாள் மிகவும் சிறந்த நாளாக மிதுன ராசி நண்பர்களுக்கு. அடுத்ததாக நம்ம காண இருப்பது கடகராசி பலன். கடகராசியில் பிறந்தவர்களுக்கு சர்வ காரியத்திலும் வெற்றி கிடைக்க, நினைத்து நிறைவேற எண்ணங்கள் ஈடேறு, புதிய முயற்சிகள் கை கொடுக்க, வண்டி வாகனங்களில் பயணம் செய்யும் போதும் உயரமான தளங்கள், கரண்டு, நெருப்பு, கூர்மையான ஆயுதங்கள், ஆபத்தான இடங்களில் பணிபுரிபவர்கள் மிக கவனத்தோடு எச்சரிக்கையோடு இருக்க வேண்டிய நாள். மற்றபடி சர்வ காரியத்தில் வெற்றி கிடைக்கும். நினைத்து நிறைவேறும் எண்ணங்கள் ஈடேறும். புதிய முயற்சிகள் கை கொடுக்கும். நல்லோருடைய ஆசியும் அரவணைப்பும் கிடைக்கக்கூடிய நாளாக அமையக்கூடும். நண்பர்களே, கடகராசியில் வரக்கூடிய புனர்பூசம் 4ஆம் பாதம் சர்வ காரிய வெற்றி. பூசம் அனைவரிடத்திலும் அனைத்து விதத்திலும் பாதுகாப்பும் கவனத்தோடும் இருக்க வேண்டிய நாள். எச்சரிக்கையாக இருந்தால் சிறிய தவறுதல் அல்லது சிக்கல்கள் வராமல் தவிர்க்கலாம். இன்றைய நாளில் ஆயில்யம் சர்வ காரியம் வெற்றி அடையும். நினைத்து நிறைவேறும் எண்ணங்கள் ஈடேறும். அடுத்ததாக நம்ம காண இருப்பது சிம்மம், கன்னி, துலாம்.